10 படங்கள் நடித்தவுடன் அடுத்ததாக முதலமைச்சராக நான் வந்து விடுவேன் என்று நினைக்கக்கூடியவர்கள். என்றைக்கும் சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்லுவேன், இனியும் சொல்லுவேன், கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது எங்கோனும். கை தட்டினது எல்லாம் கொத்து வாங்கின தவளை. நாம் திராவிடர்கள் தான். இந்த உலகம் திராவிடர்களுடைய நாகரிகத்திற்கு கட்டுப்பட்டதுதான். எப்படியான அரசியல் வரலாறு திராவிட முன்னேற்ற கழக வரலாறு? அது சாதாரணமான வரலாறா? 10 படங்கள் நடித்தவுடன் அடுத்ததாக முதலமைச்சராக நான் வந்து விடுவேன் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய வரலாறா? இல்லையே. நம்முடைய வரலாறு என்பது மிக முக்கியமான அடுத்த தலைமுறைக்கான மிக சூட்சுமமான திட்டங்களை முன்னெடுத்து இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு. நான் இப்படி சொல்றேங்க, என்றைக்கும் சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்லுவேன், இனியும் சொல்லுவேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும் இந்த நாட்டில் முதல்வர்களாக தலைவர்களாக இல்லாமல் இருந்திருந்தால் என்னை போன்றோர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றிருப்போமா? உலகமெல்லாம் சுற்றக்கூடிய பேச்சாளராக எல்லாம் வந்திருக்க முடியுமா? முதல்ல வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க முடியுமா? ஒன்னும் இல்ல, நான் பயணம் செய்பவள். தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாருங்க, பாதுகாப்பே இல்லை நமக்கு. பெண்கள் பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதனை உலகம் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான வாய்ப்புகள் மிகச் சரியாக வழங்கி கொண்டிருக்கின்றன. எப்படி ஜெயிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனவருங்க கலைஞர். இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவர் நம்முடைய தளபதி தலைவர். இவர்களெல்லாம் அவர்களுடைய முகங்கள் தான். அமைச்சர் கயல்வழி மேடம் ஆகட்டும், என் அண்ணன் சேகர்பாபு ஐயா ஆகட்டும், எல்லோரும் அவர்களுடைய முகங்களின் பிரதிபலிப்பு தான். எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார். ஜெயிக்கணும் பெண்களை, தோத்துறாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், சம்பாதிக்கிறது பேர் இல்ல ஜெயிக்கிறது. நான் சொல்லுவேன் தெரியுமா, சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? செய்ய விரும்புவதையெல்லாம் செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல. எதையெல்லாம் செய்ய விருப்பம் இல்லையோ அதை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான் என்ற சுயமரியாதையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இவர்கள். எனக்கு எது விருப்பம் இல்லையோ அதை நான் செய்வதில்லை. நான் சுதந்திரமானவளாக நான் உணர்கிறேன். ஜெயிக்கணும் பெண்களே, ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும் தெரியுமா? தோத்துட்டா அடுத்தவங்க சொல்ற மாதிரி வாழணும், ஜெயிச்சிட்டா நாம நினைக்கிற மாதிரி வாழலாம். நாம நினைக்கிற மாதிரி வாழணும்னா நாம ஜெயிக்கணும். போன முறை ஜெயிச்சோம்ல, வாழறோம்ல, இனியும் ஜெயிக்கணும். நாம நினைக்கிறபடி வாழ வேண்டும் என்றால், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் சிறிய சிறிய ஆசைகளுக்கு பலியாகி விடாது. ஒரு பெரிய பூந்தி ஒன்று கூட்டப்பட்டிருந்தது. பூந்தி பிரசாதம் இருந்த இடம் காளிகாட். உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். வெளியில் வந்து சொல்கிறார்கள், ஐயா லட்டு பிடிக்க முடியலையா, எறும்பு வந்துருச்சியா. குரு சொன்னார், 2 கப்பு சக்கரை எடுத்துட்டு போய் தூவு, உள்ள உட்கார்ந்து லட்டு பிடிக்கினார். சக்கரை தூவிட்டு உள்ள உட்கார்ந்து லட்டு பிடிச்சிட்டாங்க. பிரசாதம் விநியோகம் ஆகிவிட்டது. சத்சங்கம் கூடுகிறது. குரு பேசுகிறார். இன்னைக்கு உங்க மனசுல நிறுத்தி வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை. சில காட்சிகளில் நடிப்பதன் மூலமாக, சில விஷயங்களை நான் தான் செய்தேன் என்று சொல்லுவதன் மூலமாக இவர்கள் சர்க்கரையை தூவர். இலக்கு பூந்தி, இலக்கு பிரசாதம். இலக்கு பிரசாதமாக இருக்கின்ற பொழுது ஆசைகளுக்கு பலியாகி விடாதீர்கள் என்று சொன்னார். எறும்புகள் இலக்கை நோக்கி புறப்பட்டன. நான் சர்க்கரை என்ற ஆசை தூவினேன். ஆசையை உண்டுவிட்டு அவை திரும்பி போய்விட்டன. யாரும் அந்த இலக்கான பிரசாதத்தை அடையவே இல்லை. நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்ன ராமகிருஷ்ணரின் வார்த்தையை நான் நினைவுபடுத்துகிறேன். காம்படிஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் சொல்றேன் காம்படிஷன் எப்படி இருக்கணும்னு. பெப்சி கம்பெனி இருந்ததுல, பெப்சி, அதுக்கு அம்பாசிடர் யாரா இருந்தாருன்னா அப்போ மைக்கேல் ஜாக்சன். ஒலிம்பிக், நான் சொல்றது வரலாறு. ஒலிம்பிக்ல மைக்கேல் ஜாக்சன் வச்சு எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மைக்கேல் ஜாக்சன் இறந்து போனார். இப்போ கோகோ கோலா கம்பெனிக்கு வாய்ப்பு வந்துருச்சு. கோகோ கோலா கிட்ட கேக்குறாங்க. நான் மறக்கவே மாட்டேங்க இந்த வார்த்தையை. அந்த சிஇஓ, அவர் பேர் எனக்கு தெரியல, அப்ப கோகோ கோலா கம்பெனியுடைய சிஇஓ டிவியில சொல்றாரு. அப்போ நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். அவர் சொல்றார், உங்க காம்படிஷன் பெப்சி போயிடுச்சுல, இப்ப நீங்க தானே கிங். அந்த ஆள் பதில் சொன்னாங்க, யார் சொன்னது எனக்கு பெப்சி எனக்கு அகைன்ஸ்ட்னு, எனக்கு காம்படிஷன் பெப்சின்னு யார் சொன்னதுன்னு கேட்கிறாரு. கோகோ கோலா கம்பெனி கேக்குது, பின்ன யார் உங்களுக்கு காம்படிஷன்? அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பெப்சிலாம் என் காம்படிஷன் இல்ல, என் காம்படிஷன் குடிக்கிற குடிநீர். when you feel thirst think me. தண்ணி எடுத்தாங்க அவன் காம்படிஷனா. தாகமா, நீ குடி தண்ணீரை நாடக்கூடாது, நீ கோகோ கோலாவை தான் நாட வேண்டும் என்றால் எனக்கு பெப்சி இல்ல காம்படிஷன், குடிநீர் தான் காம்படிஷன் எடுத்தான் பாருங்க. அவனுடைய திங்க் அஹெட்,
அவன் எதை காம்படிஷனா நினைக்கிறான்னு யோசிச்சு பார்த்தேன். காலத்தை காம்படிஷனா நினைச்சவருங்க கலைஞர். சின்ன சின்ன விஷயங்களை ஒருபோதும் தன்னுடைய போட்டியாளர்களா அவர் கருதுனதே கிடையாது. அது சட்டமன்றத்தில் போய் முதலமைச்சராக உட்காரத்துக்கு வாய்ப்பு கிடைக்குதா, எதிர்கட்சியில் உட்காரத்துக்கு வாய்ப்பு கிடைத்ததா அவர் கவலைப்படுறதே கிடையாது. அவர் கவலைப்பட்டதெல்லாம் மக்களை பற்றியும், மக்களுடைய வாழ்க்கை பற்றியும், அந்த வரலாறு பற்றியும், காலத்தை பற்றி மட்டுமே அவர் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். இந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது? நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு சில சூழல்களை ஏற்படுத்தும். இதை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள், இது எந்த மாதிரி மேடை தெரியுமா? மற்றவர்கள் போல் சும்மா ஆட்களை கூப்பிட்டு கூட்டத்தை காட்டுற கூட்டம் இல்லை. முக்கியமா சேகர் பாபு ஐயா அவர்கள் நடத்துகின்ற கூட்டத்தில் சான்றோர்களையும் அறிவார்ந்தவர்களையும் அழைத்து அந்த கூட்டத்தில் பேச வைப்பது என்பதை ஒரு மரபாக, ஒரு தவமாக செய்து இந்த மேடைக்கு பாருங்க. நீங்க இந்த மேடையில பாருங்க, யாருக்கு அமைச்சர் கயல்விழி அம்மா, மாண்புமை கயல்விழி அம்மா, பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கனிமொழி அவர்கள், மேயர் மாநகர அன்னை பிரியா அவர்கள், மாநில தலைவர் மகளிர் ஆணையர் குழு தலைவர் விஜயா தாயன்பன் அவர்கள், தொழில்நுட்பத்தில் தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய செல்வி திவ்யா சத்யராஜ் அவர்கள். இந்த மேடையை பாருங்க கொஞ்சம். யாரு? நான் பேராசிரியர் பர்வீன் சுல்தான். மேடையில் யார் இருக்கிறார்கள்? யாரை வைத்து நமக்கு எத்தகைய அறிவை தருகிறார்கள்? இந்த அறிவை நம்முடைய எதிர்காலமும் பெற வேண்டாமா? அந்த எதிர்காலம் பெற வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படியானவர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதை மட்டும் சொல்லிட்டு நான் உட்கார்ந்துறேன். இப்போ சமீபத்தில் தான் படிச்சுட்டு முக்கியமாக பெண்கள் மத்தியில் எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் இதை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு என்னை தள்ளியது இந்த கருத்து. அதனால் இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கதைகள் முக்கியமே இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். புராணங்கள் முக்கியமே இல்லை, புராணங்கள் வழியாக நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதுதான் முக்கியம். நான் பேசுவது கூட இங்கே முக்கியம் இல்லை, நீங்கள் எந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டீர்கள் என்பது முக்கியம். இப்படி சொல்கிறேன், பெண்களே அலர்ட்டா இருங்க. சிறிய சிறிய பரிசு பொருட்கள் அல்ல நம்முடைய வாழ்க்கையையும் இந்த வருங்காலத்தையும் நிர்ணயிப்பது. நம் ஆற்றல், நம் புத்தி, அதை தீட்டுகிறார்கள் இவர்கள். அதற்காக இவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள். இவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அவ்வளவுதான் நம்முடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். எப்படி மனிதர்களை புரிந்து கொள்வது என்பதை பேசுகிறேன். வீட்லயும் சரி, வெளியிலையும் சரி, பெண்களுக்கு வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக இருக்காது. அது எந்த அளவிற்கு டாக்டரின், எந்த அளவுக்கு நீங்க சித்தாந்தத்தை கொண்டு வந்தாலும் அவ்வளவு சுலபம் இல்லை புரிந்து கொள்வது. ஒரு ஆறு இருந்துச்சான், அந்த ஆத்துக்கு ஓரத்துல ஒரு தவளை இருந்துச்சான். நாம எல்லாம் தான் தவளை. அந்த தவளை ஆத்த கடக்க போகும்போது அங்க ஒரு தேள் வந்துச்சான். தேள், நான் சொல்றது தேள் கிடையாது, வந்துச்சு. வந்து சொல்லிச்சு, எனக்கு நீச்சல் தெரியாது, என்ன முதுகில ஏத்திக்கிறியா, என்ன அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுடும். இப்ப நாம எல்லாம் தான் தவளை. நாம ரொம்ப புத்திசாலி தவளை தானே. ஐயா, உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டு போறேன்? நீ கொட்டுனா செத்துருவேன், உன்னெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. தேள் சொல்லிச்சு தவளை கிட்ட, நீ நான் லூசா, நான் எதுக்கு உன்னை கொட்ட போறேன்? நான் உன்னை கொட்டினா நானும் தானே சாவேன். சி, நம்பு. பெண்கள் எவ்வளவு சீக்கிரமா கன்வின்ஸ் ஆகிறோம். ஓகே, உட்காந்துக்கோ. தேள் உட்காந்துச்சு. இப்போ போகுது, அலை கூடுது, போகுது. அலை இப்படியே தழும்பும் போது தவளை பயந்துருச்சு. இந்த தேள் பயந்து கொட்டிருச்சுன்னா என்ன பண்றது? பயப்படாத, நான் ஒழுங்கா உன்னை கூட்டு போய் விடுறேன், பிடிச்சிக்கோ என்ன கரெக்டா. சரின்னு அப்படி போச்சு பாருங்க. 2 செகண்டுங்க, ஓங்கி கொட்டிருச்சுங்க. தேளு தலையில கொட்டுவாங்கன்னு தவளை மூழ்குன தவளை. நம்ம எல்லாருமே இந்த டைலாக் சொல்லியிருப்போம்ல, உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், நீ உனக்கு நான் ஹெல்ப் தானே பண்ணேன், என்னை ஏன் கொட்டுன? நானும் சாவறேன், நீயும் சாவற பாரு அப்படின்னு சொல்லிச்சு தவளை. தவளை சொல்றது முக்கியமே இல்லை, இங்க தேள் சொன்ன டைலாக் தான் முக்கியம். தேள் சொல்லிச்சு, கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் குணம். கை தட்டினது எல்லாம் கொத்து வாங்கின தவளை. பர்சனல் லைஃப்ல என்ன வேணாலும் நாம் இருக்கலாம், ஆனால் பொது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்கள் வேறு விதமாக பாரம்பரியமாக நாம் கட்டி காத்த நம் உயிரை, நம் சுயமரியாதையை, நம்முடைய வரலாற்றை நாம் தவறவிட்டு விடுவதற்காக நம் முதுகில் ஏறுவதற்கு காத்திருக்கிறார்கள். அப்படி அவர்களை முதுகில் ஏற விடாமல் நம் சுயமரியாதையை காத்து, நாம் திராவிடர்கள் தான், இந்த உலகம் திராவிடர்களுடைய நாகரிகத்திற்கு கட்டுப்பட்டதுதான். தமிழ்நாடு போராடுவதற்காகத்தான் பிறந்திருக்கிறது. தமிழ்நாடு நிச்சயம் வெல்லும் என்பதனை சூளுரையாக கொள்வோம். அதுதான் கலைஞர் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற இதய அஞ்சலி என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.